நான் தப்பு பண்ணிட்டேன், நான் சொன்ன சத்தியத்தை மீறி தான் அன்புமணியை கொண்டு வந்தேன், அதை இப்ப வருத்தப்படுறேன்னு சொல்றாரு. அதுக்கு வருத்தப்படுறவர் பேரனை ஏன் உள்ள கொண்டு வந்து நினைக்கிறார்? இல்ல, அதாவது இது எல்லாமே ஒரு சினத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய அரசியல் சதுரங்கம் தான். அப்போ இந்த சூழ்நிலையில் எப்பவுமே பொதுவா வந்து ஐயா வந்து உண்மையா இருப்பாரு, நேர்மையா இருப்பாரு. கோபம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு ஐயா கொஞ்சம் கோபம். ஐயாவோட கோபத்துல இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, நான் அந்த காலத்திலேயே பார்த்தேன். என்னங்க நீங்க இப்போ இன்னும் வந்து நீங்க வந்து ஐயாவுடைய கோபத்தின் உச்சி ஐயா நல்லா தூக்கி எறிஞ்சிருக்காங்க. நான் வந்து அந்த காலத்துல வந்து பில்லர் ஆஃப் த பிஎம்கேங்க, பில்லர் ஆஃப் த வன்னியர் சங்கங்க, ஒரே மாதிரி தூக்கி எறிஞ்சாங்க. தூக்கி இதே திமுக சொன்னது திமுக சொன்னது கலைஞர் சொன்னாருன்னு சொல்லி 1998 தூக்கி எறிஞ்சாங்க. ஒரு முறை இல்ல 2 முறை தூக்கி எறிஞ்சாங்க கட்சி விட்டு. நம்ம எங்க போனாலும் எப்படி போனாலும் இங்க வந்து பார்க்கும்போது இவரை போன்ற ஒரு தலைவர் இல்லை, இவரை போன்ற ஒரு இயக்கம் இல்லை என்று தெரிந்து நம்ம பின்னாடி வரோம். பழைய தலைவர்கள் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வெளியே போனவங்க இருக்காங்க. அவங்க எல்லாரும் இன்னைக்கு தைலாபுரம் வரத பார்க்க முடியுது. அவரை சொல்ல போனா அவரை கிரிட்டிசைஸ் பண்ணவங்க கூட அங்க வராங்க. அது எல்லாம் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. இல்ல அன்புமணி விஷயத்தை ஏன் மன்னிக்க மறுக்கிறார்? இல்ல, இது ஒரு ஆச்சரியமான ஒரு நீங்க சொல்றது நல்ல, நீங்க கேட்ட நல்ல கேள்வி. ஆச்சரியமாவே இருக்கு. எல்லா கோபத்தின் காரணமாக சரியில்லாதவர்கள், அதே நேரத்துல வந்து காட்டி கொடுத்தவர்கள், கண்காணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் வந்து இன்னைக்கு எதுக்கு வராங்க தைலாபுரம் வரும்போது அவர்கள் பதவிகள் வழங்கப்படுது. மறப்போம் மன்னிப்போங்க, அரசியலை பொறுத்தவர்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஐயாவுக்கு மறக்கிற குணம், அதாவது மன்னிக்கிற குணம் வரும்போது எனக்கு ரொம்ப உண்மையிலே மகிழ்ச்சி. அவங்க பழைய ஆளுங்களா வராங்க, கூட்ட தேடி வருது, எல்லாரும் கூட்ட தேடி வருது அப்படின்னு வரும்போது நான் சொன்ன ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்ன இந்த மாமாங்க கணக்கு தான். அப்ப அந்த மாமாங்க கணக்கு வரும்பொழுது எல்லோருமே இருப்பார்கள், எல்லோருக்கும் பொறுப்பு கிடைக்கும். என்ன ஒரு சின்ன சின்ன மாறுதல் இருக்குமே தவிர எல்லாமே நல்லபடியா முடிய போகுது.